வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். உண்மையுமே சொல்லணுன்னா 0% ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அதனால் அங்கே வீடியோ போடலாம், பட் ஆனால் சரியாக இருக்காது இப்போ போடுறது அப்படின்ட்டு யூடியூப் கிட்ட மெயில் அனுப்பியிருக்கேன். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு ஒரு நாள்லையும் தெரிஞ்சிடலாம், 7 நாள்லையும் தெரிஞ்சிடலாம், 21 நாள் ஆகலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ கிடையாது. பட் அங்கே வீடியோ போட்டால் சிரமம் தான். அதனால் கொஞ்சம் இங்கே தான் போட்டாகணும். இதில் நான் விகா ஃபேன்ஸ்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ அதர் கண்டென்ட்டு இங்கே போடும்போது இல்லைங்க எங்களுக்கு விகா தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம பதிவிடுறோம்னு வச்சுங்களேன், அது மற்ற ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு சில வீடியோ ட்ரிபிள் பற்றி போடும்போது கூட நிறைய கமெண்ட்ஸ் வரும், எனக்கு இந்த சீரியல்லாம் ஒன்றும் தெரியாது, நமக்கு விகா தான்ப்பா அப்படின்ட்டு. பட் ஆனால் அது எவ்ரி போஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா மற்ற ஃபேன்ஸ் வந்து என்னப்பா லக்ஷ்மி அந்த சீரியலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் ஏற்பட்டுரும். நமக்கு எப்படி சொன்னால் ஒரு 2 வீடு இருக்குது, தப்பாக சொல்ல 2 வீடு இருக்குது அப்படின்னா அது 2மே எனக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அதை இந்த வீட்டில் பதிவு பண்ணிக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லை, 2மே நம்மளுது தானே அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில காரணங்களால் சில சமயம் இப்படி எனக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இது மாதிரியான சேலஞ்சிங்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் எனக்கு புரிஞ்சு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது விகா ஃபேன்ஸ்க்கு ரெக்வஸ்ட். அதர் ஃபேன்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணிடாதீங்க. வெகு சிலர் தான் அப்படி பண்ணுவீங்க. என்ன சொல்கிறதுனா, இப்போ கதிர்ராஜி பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இவங்கள யார் பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க. எனக்கு சீரியலை பொறுத்தவரை நான் வீடியோ போடுறத விட முக்கியம் யாரும் ஹர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தானே அங்கேருந்து இங்கே போடுறோம், அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு புரிதலுக்காக ஸோ சரியாயிடும்னு நினைக்கிறேன். மெயிலோட ப்ராசஸ் உங்களோட ப்ரேயர்ஸும் வேணும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டுங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு சில சமயம் அக்செப்ட் ஆகும், இல்லை டிலே ஆகும், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் சால்வ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம காப்பிரைட்ஸ் கண்டென்ட் எதுவுமே பேசுறதில்ல, அது நமக்கு பிரச்சனையாகுது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸும் சம்டைம் ஏற்படுது சேனலில் டெக்னிக்கல் ரிலேட்டடாக. ஸோ உங்களோட புரிதலுக்கு நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற வீடியோஸும் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஜீரோ பவரில் வந்து தான் ஆகும், வேறு வழியே இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுடைய ஆதரவுக்கு எப்பயுமே நான் தலை வணங்குறேன். ஸ்டேடியம்.